ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கான தர்ஷன் பத்தின அப்டேட்டும், அது கூடவே வந்து டிசம்பர் மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைம் வந்து இன்னும் சொல்லாம இருக்காங்க. ஸோ அது எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம டிடிடி தரிசனம் போறவங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் எப்படி இருக்குன்ற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துடலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது. 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல மழை பெய்யற மாதிரியே திருமலை திருப்பதியிலையும் மழையாதாங்க இருக்கு. நைட் டைம்ல கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ அதனால போறவங்க ஸ்வெட்டர், குடை கொண்டு போறீங்கன்னா அம்ப்ரெல்லா தேவன் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க அவங்களுக்கு தேவையான கேப் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா கொண்டு போங்க. மறக்காம போர்வைகளை எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட்டு ஸ்டே இருக்க மாதிரி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காம எல்லாருமே கூட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே மழை பெய்யுது, அதே மாதிரி திருமலை திருப்பதியிலையும் மழை இருக்கு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகலாங்க. பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கதா டிடிடி அபிஷியலா பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 70,250 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுக்கு 5 மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. டெய்லியும் எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ்ல இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எது நியர்பை கவுண்டரோ நீங்க அங்க கூட வாங்கிட்டு நடந்து போறதுக்கு பிளான் பண்ணினீங்கன்னா நடந்து போகலாம். இல்ல நீங்க பஸ்ல ஓன் வெஹிக்கிள்ல கூட டிராவல் பண்ணிக்கலாம். இந்த டோக்கன்ல போனீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஒரு 7:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான ஸ்லாட்ல கடைசி ஸ்லாட் வந்து டிக்கெட் இருந்திருக்கு. 6ஆம் தேதி நாளைக்கு காலைக்கான 3 மணி 4 மணியோட ஸ்லாட் டிக்கெட் இருந்திருக்கு. கண்டிப்பா வந்து ஆஃப்லைன் கவுண்டர் செக் பண்ணி பாருங்க. திருமலை திருப்பதியில வந்து திருமலா திருப்பதி 2 இடங்கள்லயுமே வந்து மழையா இருக்கு. கிளைமேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். எஸ்எஸ்சி டோக்கன் நீங்க வாங்கும்போது அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து மேபி யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நமக்கு டிசம்பர் மாசம் 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் திருமலையில வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் தரிசனம் இருக்கும். இதுக்கான டிக்கெட்ஸ் எப்போ ஓபன் ஆகுது, 300 ரூபாய் டிக்கெட் அப்படின்னா வர்ற 10ஆம் தேதி காலையில 10 மணி போல ஓபன் ஆகுன்றது டிடிடியோட கஸ்டமர் கேர்ல நான் காலையில கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. மேக்சிமம் நானும் சொல்லியிருந்தேன் 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் ரெகுலர் டைமே. ஸோ அதனால 10 மணிக்கு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ற 10ஆம் தேதி 10 மணிக்கு உங்களுக்கு டிசம்பர் 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டிக்கெட் இருந்தா மட்டும்தான் தரிசனம் அலௌடு. மூலவர் தரிசனம் ஆகட்டும், சொர்க்கவாசல் தரிசனம் ஆகட்டும், ரெண்டுக்குமே நமக்கு கண்டிப்பா ஒரு டிக்கெட் இருந்தாலே போதும். அது ஒன்று ஆன்லைன் டிக்கெட்டோ இல்லை ஆஃப்லைன் டிக்கெட், ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் தர்ஷன் பார்க்கலாம். கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு டிக்கெட் இல்லாமல் கூட டிராவல் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மூலவர் தர்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு டிக்கெட் இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கான தரிசனம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன், என்ஆர்ஐ சிட்டிசன் தர்ஷன், ஆர்ஜித சேவாலாம் வந்து இஷ்யூ பண்ணவே கிடையாது. ஸோ அதனால அந்த நாட்கள்ல நமக்கு ஒன்று 300 ரூபா தரிசனம், இல்லைன்னா ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகவே ஆகணும். ஸோ வர்ற 10ஆம் தேதி உங்களுக்கு காலையில 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் இருக்கும். 13ஆம் தேதி உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய அக்கமடேஷன் 25ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க டேட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துக்கான புக்கிங் இருக்கு. என்னென்ன டேட்ல என்னென்ன புக்கிங் அப்படின்ற வீடியோ டீட்டெயிலா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி நாங்கள் துவார தரிசனம் போகலான்னு சொல்லியிருக்கோம், டிக்கெட்ஸ் வந்து இருக்குமா இருக்காதான்னு கேட்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் 5 நாள், இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஓப்பன் பண்றாங்க, எல்லாரும் புக் பண்ணிக்கிங்க. ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் டிசம்பர்லேயே ஒரு டைம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மேபி புக் ஆகலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டைம் கேப் காட்டுது அப்படின்னா நம்ம ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி கூட பிளான் பண்ணலாம். 10ஆம் தேதி அன்னைக்கே நமக்கு வந்து ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
மேபி இது 10 மணிக்கு ஓபன் பண்ணாங்கன்னா அது 11 மணி போல ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க முக்கியமா இருக்கக்கூடிய டிடிடி ரிலேட்டடான அப்டேட். அதுக்கு அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட கார்த்திகை பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வர்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. இது வந்து கிளீனிங் ஒர்க் ஃபுல்லா பண்ணுவாங்க. அதுதான் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தர்ஷன் வந்து 9:30 மணிக்கு மேலதான் அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மணிக்கு மேல தயார் தர்ஷனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. யாராவது 7ஆம் தேதி போறீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. அன்னைக்கான குங்கும அர்ச்சனா அதே மாதிரி விஐபி தர்ஷன் எல்லாமே வந்து இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம்னால கேன்சல் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல டீட்டெயிலான வீடியோ வரும். ஸோ கண்டிப்பா பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.